Dear 12th standard students, I warmly welcome to our online class, Chapter 9 Integration 9.3. Example sum 9.18 பார்க்கிறோம். Integration of 0 to pi by 4 dx by a square sin square x plus b square cos square x equal to 1 by ab tan inverse of a by b அப்படின்னு இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா 0 to pi by 4 நியூமினேட்டரையும் டினாமினேட்டரையும் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிஎக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இன்னும் சொல்லப்போனால் 0 to pi by 4 டிஎக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னால் 1 by காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னால் டேன் ஸ்கொயர் எக்ஸ் ஏ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னால் இது கேன்சல் ஆகிடும், வெறும் பி ஸ்கொயர். 0 to pi by 4 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ டி ஈக்குவல் டு டேன் எக்ஸ்னு அஷ்யூம் பண்ணுறோம். அப்போ டிடி பை டிஎக்ஸ் என்ன ஆகுதுன்னா secant square x into dx மாறுது. now dt equal to secant square x into dx. ஏன் நம்ம t equal to tan x எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தான் நியூமரேட்டர் பார்ட் வரும். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் மாற்ற போகிறோம். அதனால் லிமிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். when x equal to 0 அப்படின்னு சொன்னால் t equal to tan 0 tan 0னா 0. when x equal to pi by 4னு சொன்னால் tan pi by 4 tan 45 வேல்யூ 1. ஸோ இப்போ லிமிட் எப்படி மாறுது 0 to 1ன்னு மாறுது. இங்கே இருக்கிற சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு டிடின்னு போடுறோம். பை போட்டு ஏ ஸ்கொயர் tan ஸ்கொயர் எக்ஸ்னால் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ளஸ் வாட் பி ஸ்கொயர். ஸோ லிமிட் எப்படி மாறுதுன்னா 0 to 1 டிடி பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் வாட் பி ஸ்கொயர். இப்போ என்ன சொல்லப்போனால் 0 to 1 போட்டு ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த இதில் வந்து ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துகிறேன். ப்ராக்கெட் உள்ள என்ன இருக்கும் டி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ லிமிட் வந்து 0 to 1 டிடி பை ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட் டி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1 பை ஏ ஸ்கொயர் இல்லையா, இது அப்படியே வெளியே வச்சிங்க. லிமிட் வந்து 0 to 1 dt பை டி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா மாடலில் இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதுக்கு என்ன ஃபார்முலா 1 by a tan inverse of x by a. ஸோ அதே வியூவில் இதை திங்க் பண்ணிங்கன்னா 1 by a ஸ்கொயர் ஓகே, 0 to 1 ஓகே, dt பை போட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னா பி பை ஏ ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். 1 by a ஸ்கொயர் ஓகே, 1 by b by a, 1 by என்னது b by a tan inverse of t by b by a. லிமிட் வந்து என்னது 0 to 1. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்முலா அடிப்படையாக வச்சு போடுறோம். 1 by aன்றது b by a tan inverse of t by b by a. லிமிட் வந்து 0 to 1. ஸோ என்ன சொல்லணும்னா 1 by a ஸ்கொயர், இங்கே என்ன வரும் இந்த ஏ மேலே போய்டும், a by b ஈக்குவல் டு வாட் tan inverse of at by b. ஓகேவா? ஸோ என்ன சொல்லணும்னா ஒரு a கேன்சல் ஆகிடும், 1 by ab. ஸோ tan inverse of at by b லிமிட் வந்து என்னது 0 to 1. இப்போ 1 by ab போட்டு அப்பர் லிமிட் முதல்ல போடுங்க. t வரத்தில் அப்பர் லிமிட் tan inverse of a into 1 a by b மைனஸ் டி வரத்தில் 0 போட்டிங்கன்னா tan inverse of 0 வரும். tan inverse of 0னா 0. ஸோ என்ன ரிசல்ட் ஃபைனலாக வருது 1 by ab tan inverse of a by b. இதான ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. இந்த ரிசல்ட்டு நமக்கு கிடச்சிருது. hence the problem is proved. Understand or not? Example 9.19. லிமிட் என்ன சொல்கிறாங்க 0 to pi by 4 dx by sin x plus cos x. இப்போ பாருங்கள் 0 to pi by 4 ஓகே. இந்த sin x plus cos x தானே, இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணுறோம்.
வெளியில் ரூட் 2 போட்டு ப்ராக்கெட் உள்ள 1/√2 இன்ட்டு சைன் எக்ஸ். மீனிங் ஒன்று தான். இப்போ ரூட் 2 இன்ட்டு பண்ணினா வெறும் சைன் எக்ஸ் தான் இருக்கும். அதே போல் இங்கேயும் 1/√2 இன்ட்டு காஸ் எக்ஸ். ஸோ இந்த ரூட் 2 இன்ட்டு பண்ணி பாருங்கள், வெறும் காஸ் எக்ஸ். மீனிங் மாறக்கூடாது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இன்டகிரேஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்தால் தான் இன்டகிரேஷன் பண்ண முடியும். 1/√2 லிமிட்னது 0 to π/4. இப்போ பாருங்கள் 1/√2னா cos π/4 இன்ட்டு காஸ் எக்ஸ். இதை முதல்ல எழுதிங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை நம்மளால் இந்த இடத்துல ஃப்ரேம் பண்ண முடியும், அதுக்காக தான். ப்ளஸ் சைன் 45 டிகிரின்ற மாதிரி இது. அதனால் 1/√2னா சைன் π/4 இன்ட்டு சைன் எக்ஸ். இப்போ என்ன சொல்கிறோம், 1/√2 லிமிட் வாட் 0 to π/4. ஸோ டிஎக்ஸ் பை போட்டு இது ஒரு ஃபார்முலா, காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. என்ன ஃபார்முலா, காஸ் ஏ மைனஸ் பி. ஸோ காஸ் ஏ மைனஸ் பின்னு சொன்னால் ஏன்றது என்னது π/4 மைனஸ் பின்றது எக்ஸ். ஸோ 1/√2 லிமிட் வாட் 0 to π/4 dx பை காஸ் π/4 மைனஸ் எக்ஸ். இதை கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸ் மைனஸ் π/4 ஒரு மைனஸை வெளியே எடுத்துலாம். ரொடேஷனல் நட் இங்கே பாருங்கள், அதுதான் என்ன, 1/√2 0 to π/4 சீக்கன் π/4 மைனஸ் 1/cosனா சீக்கன், அது ஓகேவா. 1/√2 0 to π/4. இங்கே இந்த மைனஸ் வெளியே எடுத்தாலும் அதனால் மீனிங் மாறப்போதில்லை. அதனால் π/4 மைனஸ் எக்ஸை எக்ஸ் மைனஸ் π/4 போட்டு வெளியில் ஒரு மைனஸ் வரும். சீக்கன் ஆஃப் மைனஸ் சீட்டா, அதோ நம்ம சீக்கன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் சீக்கன் எக்ஸ். ஸோ அதனால் இது வந்து இதால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணாலும் மீனிங் மாறப்போதில்லை. அதனால் இது மைனஸ் π/4 ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ரொடேஷன். ஸோ 1/√2 போட்டு இதுதான் இப்போ சீக்கன் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் என்ன ஃபார்முலா, லாக் ஆஃப் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ லாக் ஆஃப் போட்டு சீக்கன் எக்ஸ் மைனஸ் π/4 ப்ளஸ்ஸு டேன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் π/4 லிமிட் வாட் 0 to π/4. இப்போ இந்த 1/√2 அப்படி தான் இருக்கும். சப்ஸ்டியூஷன் ஆஃப் அப்பர் லிமிட் லாக் π/4 மைனஸ் π/4 0 ஆகிடும். லாக் ஆஃப் சீக்கன் 0 ப்ளஸ் டேன் 0 மைனஸ் லாக் போட்டு லோயர் லிமிட் சீக்கன் ஆஃப் மைனஸ் π/4 ப்ளஸ் டேன் ஆஃப் மைனஸ் π/4. ரொடேஷனல் நட் 1/√2 ஓகே. லாக் சீக்கன் 0, சீக்கன் 0னா 1, லாக் 1 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது டேன் 0 0 அதெல்லாம் தேவையில்லை. இங்கே பாருங்கள் சீக்கன் ஆஃப் மைனஸ் சீக்கன் π/4, இந்த மைனஸ் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வரும். சீக்கன் π/4 மைனஸ் டேன் π/4. இப்போ 1/√2 லாக் 1 வேல்யூ வந்து 0 ஆகிடும். இங்கே பாருங்கள் மைனஸ் லாக் √2 ப்ளஸ் டேன் π/4னா 1. ஸோ இன்னும் சொல்லப்போனால் 1/√2 அப்படியே வெளியில் விட்டோம். மைனஸ் லாக் 1 ப்ளஸ் √2. அண்டர்ஸ்டாண்ட், லாக்னது 1 ப்ளஸ் என்ன π/4 வேல்யூ என்னப்பா டேன் π/4 1 தானே. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, மைனஸ் இங்கே இது வந்து மைனஸ், இது என்ன நான் சொல்ல மைனஸ், இங்கே ப்ளஸ் இது கிடையாது மைனஸ். ஸோ அப்போ என்ன வருதுன்னா -1 மைனஸ் லாக் -1 ப்ளஸ் √2. இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், √2 -1 வச்சுக்கிட்டு இந்த மைனஸை எடுத்துட்டா 1/√2 -1. இங்கே -1 ப்ளஸ் √2 இல்லையா, இந்த -1க்கு தான் அர்த்தம். அப்போ அப்படி இங்கே ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும். 1/√2 லாக் 1/√2 -1. இதோடைய காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். 1/√2 -1 காஞ்சிகேட்னது √2 + 1. அப்போ மேலேயும் √2 + 1, கீழே √2 + 1. √2 - 1 × √2 + 1னா a² - b² √2² - 1². ஸோ அந்த ஸ்டெப்லாம் போடல, டேரெக்டாக போட்டாங்க. √2² 2 2 - 1 1. ஸோ அப்போ என்ன வருதுன்னா 1/√2 லாக் போட்டு √2 + 1/1. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 1/√2 log of √2 + 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், ஆர் யூ கிளியர்? அது இங்கே இந்த ஸ்டெப் தான் இங்கே போட்டிருக்கேன். இந்த நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சம் நம்பர் 9.21. 0 to என்ன சொன்னாங்க, π x dx by 1 + sin x = I by ப்ராப்பர்ட்டி இல்லையா. பை ப்ராப்பர்ட்டி இப்படி பார்த்தா 0 to π x dx அப்படின்றது π - x × dx. 1 + sin x வரதெல்லாம் இந்த அப்பர் லிமிட்டை போட்டு π - ப்ராப்பர்ட்டி இது = I.
0 to pi minus x into dx by 1 plus sin x equal to I. இதுவும் I தான், இதுவும் I தான், இதுவும் I தான். adding 1 and 2, 2i is equal to போட்டு 0 to pi புரியுதுங்களா சொல்லுது, x plus pi minus x into dx by 1 plus sin x. 2i is equal to போட்டு pi அப்படியே வெளியில் இருக்கட்டும், 0 to pi dx by 1 plus sin x. திரும்ப நான் என்ன செய்கிறேன்னா, நல்லா கவனிங்க, 2 pi ஓகே, இது வந்து 0 to pi வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 2 pi 0 to pi by 2 போட்டு 1 plus sin x இப்படி எழுதுகிறோம். 0 to piன்றது 2 pi by 2 போல 2 மடங்கு, அதனால தான் 2 போடுகிறோம். இந்த pi ஆசிடிஸ் இருக்கிறது தான் 0 to pi by 2 dx by 1 plus sin x. இப்போ 0 to pi by 2 1 plus sin xனா 2 cos square x by 2, 2 cos squareனது x by 2, 2 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இது புரியுதாப்பா, இந்த 2 பையில் வரக்கூடிய, நல்லா கவனிங்க, 2 pi 1 plus sin pi by 2 minus x, சரி 1 plus cos x வரும், 1 plus என்ன வரும், cos x. அதுதான் இங்கே என்ன வரும், 2 cos square x by 2 வரும். அந்த 2 இந்த 2 தான் கேன்சல் பண்ண இல்லையா, I is equal to போட்டு pi போட்டு என்ன பண்ணுவீங்க, இங்கே 2 cos square x by 2, அது அப்படி தான் போட்டு இந்த 2 வெளியே எடுத்துருங்க, pi by 2. நான் சொல்ல போகிறது இந்த 2 தான் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த 1 plus cos xல வர்றது 2 cos square x by 2 அப்படி தான் இருக்கும். அதோட வெளியே போட்டு pi by 2 போட்டு cos square x by 2 நியூமரேட்டர் போனால் secant square x by 2 into dx, pi by 2 வெளியே வச்சிங்க, secant square x by 2 இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், tan x by 2 by 1 by 2 லிமிட் வாட் 0 to pi by 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், புரியுது நான் சொல்கிறது எப்படின்னா, secant square இன்டர்னா tan x by 2, x by 2 இன்டெகிரேட் பண்ணால் 1 by 2 டிவைடிங் சிஸ்டம். இவருங்க pi மைனஸ், இப்போ என்ன ஒரு இடத்துல pi by 2 தானே, what is it, ஃபஸ்ட்டு pi மைனஸ் tan pi by 4, இந்த 2 கேன்சல் ஆகிடும், இந்த 2 வந்து இப்போ வந்து கேன்சல் ஆகிடும், வெறும் pi தான். இப்போ என்ன வரும், tan pi by 2 by 2னா tan pi by 4 மைனஸ் tan 0, tan pi by 4க்கு என்ன வேல்யூ 1, pi into 1 வரும் pi. அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், ஒரு கிளியர். சரி, எக்ஸாம்பிள் 9.24, minus pi by 2 plus pi by 2 x cos x dx. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இந்த மாதிரி நெகட்டிவில் ஆரம்பித்து பாஸ் வந்து ஆடாக ஈவனாக செக் பண்ணும். f of x equal to x cos x, f of minus x அப்படின்னு சொன்னால் x வரதுலாம் மைனஸ் எக்ஸ் போடணும், cos of minus x cos of minus x, மைனஸ் எக்ஸ் அப்படி தான் இருக்கும், cos of minus theta cos theta, ஸோ அதை வெறும் cos xனே சொல்லலாம். f of minus x equal to minus x cos x வரும். இப்போ நீங்கள் என்ன வருதுன்னா, f of minus x equal to minus f of x அப்படின்னு வருது. ஸோ மைனஸ் f of x அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவீங்க, ஆட் ஃபங்க்ஷன். இட் இஸ் ஏ ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன்லாம் தான் ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த ப்ராப்ளத்தை எடுத்து எழுதி ஈக்குவல் 0 போட்டால் போதும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் minus pi by 2 plus pi by 2 x cos x dx equal to what, 0. You understand or not? Very clear. Minus log 2 minus of modulus of x. இது பாருங்க, நல்லா கவனிங்க, minus log 2 plus log 2 e power, நல்லா கவனிங்க, modulus of x னா x தான், e power minus x. இப்போ நல்லா f of x is equal to e power minus of modulus of x னா e power minus x. f of minus x னா என்ன, நல்லா கவனிங்க, f of minus x அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் ரெண்டுமே ஒன்றாயிடுது. f of x equal to f of minus x. So it is an even function. So even function இருந்தால் பை சம் படி பார்த்தா என்னப்பா சொல்லுவீங்க, மைனஸ் லாக் 2 ப்ளஸ் லாக் 2 கொடுத்துறாங்க, அதை வந்து ஃப்ரண்ட்டில் 2 போட்டு பை ப்ராப்பர்ட்டி இப்படி 0 போடணும், லோயர் லிமிட்டு, அப்பர் லிமிட் வந்து லாக் 2 2 மடங்கு. இப்போ மைனஸ் 10லேருந்து ப்ளஸ் 10ன்னு வச்சுக்கோ, அது எப்படிலாம் முன்னாடி 2 போட்டு 0 to 10, அது மாதிரி இங்கே மைனஸ் லாக் 2லேருந்து ப்ளஸ் லாக் 2னா 2 போடணும், ஃப்ரண்ட்டில் 0 to log 2, இன்டகிரேஷன் ஆஃப் லிமிட்னா அது 0 to log 2 e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். 2 போட்டிங்க ரைட்டு, e பவர் மைனஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் e பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1, லிமிட்னது
0 to log 2. இப்போ இந்த -2 வெளியே வச்சிங்க. e பவர் x வரதுல என்ன பண்ணுங்க, அப்பர் லிமிட் minus log 2 minus lower limit e power 0. ஸோ -2 ஓகே. 1 by இந்த e power minus log 2 இப்படியே தான் 1 by e power log 2 minus e power 0னா 1. ஸோ -2 ஓகே. e power log சம்திங்னா வெறும் சம்திங் 1 by 2 minus 1 -2 ஓகே. LCM எடுக்கும்போது என்ன வரும், 1 minus 2 by 2. ஸோ -2 into 1 minus 2 அப்படின்னு சொன்னால் what is it, -1 by 2. இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 2 கேன்சல் ஆகிடும், 1 வரும். ஃபைனல் ரிசல்ட் வருது 1. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அது எப்படி பண்ணிக்கிறாங்க, இன்டெகிரேட் எப்படி பண்ணிக்கிறாங்க, லிமிட் எப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கணும். புரியுது அந்த இடம்? திருப்பி சொல்லுவேன். 2 0 to log 2 e power minus x dx. ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? இங்கே வந்து e பவர் என்ன சொல்கிறாங்க, மைனஸ் log 2 மைனஸ் e power அப்பர் லிமிட் மைனஸ். அதை தான் நம்ம எப்படி வரும், 1 by -2 போட்டு 1 by e power log 2 -2 into 1 by 2 minus 1. ஸோ -2 போட்டு 1 minus 2 by 2. இதோட பார்த்தீங்கன்னா -2 into -1 by 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 கேன்சல் 1 வரும். அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து 9.26 0 to a f of x dx by f of x plus f of a minus x equal to i. கொஸ்டினே ஒரு ஐன்னு வச்சுக்கணும், இன்டகிரேஷன் i 1. ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா 0 to a என்பது இந்த எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு a minus x, a minus x ரீப்ளேஸ் பண்ணிட்டு x, a minus of a minus xன்னு வரும். அதை டேரெக்டாக f of x போடும். ஸோ இப்போ 0 to a எக்ஸை எடுத்து என்ன பண்ணலாம், f of a minus x into dx. அதே மாதிரி இங்கே f of x போல் f of a minus x ப்ளஸ் f of a minus x போல் f of x ஈக்குவல். இதுவும் ஐ தான், இதுவும் ஐ தான், இதுவும் ஐ. ரெண்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வர்றதும் ஐ தான், ப்ராப்பர்ட்டி இல்லாமல் கொடுத்துக்கிற சம்மே ஐ தான். ஆக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆடிங் 1 and 2, லெஃப்ட் ஆட் பண்ணுறோம், ரைட் ஆட் பண்ணுறோம். ஐ ப்ளஸ் ஐன்னா என்ன வரும், 2i. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 to a இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a. டினாமினேட்டர் ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா 1லையும் 2லையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. காமன் டினாமினேட்டர் வந்து f of x ப்ளஸ் f of a minus x. இந்த ஃபஸ்ட் லெவலில் நியூமினேட்டர் வந்து f of x இருக்குது, செகண்டில் நியூமினேட்டர் f of a minus x. ஆட் பண்ணிட்டு வெளியில் dx போடுங்க. f of x ப்ளஸ் f of a minus x by f of x ப்ளஸ் f of a minus x இரண்டும் கேன்சல் ஆகிடும், வெறும் dx. 2i is equal to what, 0 to a integration of dx. இப்போ 2i is equal to போட்டு substitution of upper limit into dx integrate பண்ணால் x வருமா, 0 to a upper limit நது a minus lower limit நது 0. 2i equal to what, a, I equal to what, a by 2. Understand? Are you clear? Next sum 0 to pi by 4 log 1 plus tan x dx equal to pi by 8 log 2. இது மாதிரி ப்ரூவ் பண்ணுற சம்லாம் கேட்பாங்க எக்ஸாமில். 0 to pi by 4 log 1 plus tan x dx equal to i. அது ஒரு ரிசல்ட்டாக வச்சுங்க. pi by pi ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா 0 to a f of x dxனா 0 to a f of a minus x dx அது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இப்படி பார்த்தா 0 to pi by 4 log 1 plus tan x பதில் என்ன பண்ணுவீங்க, tan pi by 4 minus x into dx. ஸோ 0 to pi by 4 log 1 plus இது மட்டும் பார்த்தீங்கன்னா tan a minus b ஃபார்முலா. tan a minus b னா ஃபார்முலா சொல்லுவீங்க, tan a minus tan b by 1 plus tan a into tan b. அந்த ஃபார்முலா எப்படி பார்த்தீங்கன்னா tan pi by 4 minus tan x by 1 plus tan pi by 4 into tan x dx. So 0 to pi by 4 log 1 plus இந்த இடத்துல என்ன ஒரு tan pi by 4 னா 1 minus tan x by 1 plus tan x into dx. 0 to pi by 4 log இங்கே பாருங்க LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும், 1 plus tan x plus 1 minus tan x by 1 plus tan x. இங்கே பாருங்க லிமிட் வாட் 0 to pi by 4 tan x கேன்சல் ஆகிடும். 0 to pi by 4 log 2 by 1 plus tan x into dx. Understand? இப்போ என்ன சொல்ல போனால் 0 to pi by 4
log 2 into dx. இது ரெண்டாக பிரிச்சு லாகதம் ரூல் படி log 2 minus of log 1 plus tan x. அதை நான் ரெண்டு இன்டகிரேஷன் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 0 to pi by 4 log 2 into dx minus 0 to pi by 4 log 1 plus tan x into dx. சொல்லுது புரியுங்களா? இப்போ ரெண்டு ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கோம். இது வந்து கொஸ்டினே வந்துருது, அதனால் ஐ ஆகிடும். மைனஸ் ஐ நமக்கு என்ன கொஸ்டின் எடுத்துனோமோ அது ஐ. இப்போ ஐ இஸ் ஈக்குவல் போட்டு log 2 வெளியே வச்சிங்க 0 to pi by 4 into dx minus ஐ. இந்த மைனஸ் ஐ இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஐ ஆகிடும். ஸோ ஐ ப்ளஸ் ஐ என்ன ஆகிடும் 2i log 2 போட்டு 0 to pi by 4 integration of dx 2i ஈக்குவல் போட்டு என்ன பண்ணும் log 2 0 to pi by 4 இல்லையா? இப்போ என்ன செய்வீங்க? dx இன்டெகிரேட் பண்ணால் x லிமிட் வந்து 0 to pi by 4 2i is equal to put log 2 substitution of upper limit minus lower limit I is equal to what? log 2 pi, அதாவது 2 இப்படி கொண்டு வந்திருக்கேன், pi by 8 log 2 hence proved. Understand? Next sum பாருங்க 9.28 0 to 1 tan inverse of x plus tan inverse of 1 minus x into dx equal to என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க pi by 2 minus log 2 to the base e அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கவனிங்க. I is equal to போட்டு ரெண்டு இன்டகிரேஷனாக முதல்ல ஸ்ப்ளிட் பண்ண கற்று 0 to 1 tan inverse of x dx ப்ளஸ் போட்டு 0 to 1 tan inverse of x dx. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan inverse of இது வந்து பை ப்ராப்பர்ட்டி படி 1 minus x பதில் என்ன பண்ணலாம் x போடலாம் பை ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இது வந்து ஆஸ் யூஷுவல் அப்படியே போட்டுக்கிறோம், இதை மட்டும் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். 0 to 1 tan inverse of x dx plus 0 to 1 tan inverse of x dx. ஸோ 1 minus x ரீப்ளேஸ் பண்ணிட்டு x போடுறோம். இப்போ மொத்தம் எத்தனை tan inverse of x ரெண்டு இன்டெகிரேஷனும் ஒரே மாதிரி தான். அதனால் 2 போட்டு லிமிட் வாட் 0 to 1 இன்டெகிரேஷன் ஆஃப் tan inverse of x dx. இதை வந்து இன்டெகிரேட் பண்ண முடியாது, டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், அதுதான் இன்டெகிரேஷன் பைபார்ட்ஸ் ஃபார்முலா. அது என்ன இன்டெகிரேஷன் பைபார்ட்ஸ் ஃபார்முலா? udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் vdu. இந்த இடத்துல uன்றது tan inverse of x. அப்போ u tan inverse of xனா du by dx equal to what? 1 by 1 plus s square. du is equal to dx அப்படி கொடுப்பாங்க dx by 1 plus s square. இப்போ uலேருந்து du கண்டுபிடிச்சிடும். dvன்றது dx, அதை இன்டெகிரேட் பண்ணால் dv equal to dx தானே. அப்போ v equal to what? x ஆகிடும். ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் என்ன செய்யணும்? uv மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் vdu. அது முடியும் நம்ம 2 வெளியில் இருக்குது, அது 2 அப்படியே இருக்கட்டும். u வரத்தில் tan inverse of x into v வரத்தில் x மைனஸ் vdu. vனா x, duனா என்ன சொல்கிறாங்க dx by 1 plus s square. இப்போ இந்த 2 ஓகே, ப்ராக்கெட் உள்ள என்ன ஆகுது x tan inverse of x. இந்த இடம் தான் கவனிக்கணும். இந்த டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் கிடைக்கணும். 1 plus s square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பண்ணால் 0, s square பண்ணால் 2x வரணும். ஆனால் நமக்கு வெறும் x தான். இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். minus 1 by 2 2x dx by 1 plus s square லிமிட் வாட் 0 to 1. 2 அப்படியே இருக்கட்டும். x tan inverse of x minus 1 by 2 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வருது இல்லையா? log 1 plus s square லிமிட் வாட் 0 to 1. 2x tan inverse of x மைனஸ் இது ஆகிடும். இந்த ஆஃப் பவரில் கொண்டு போனீங்கன்னா log root of 1 plus s square லிமிட் வந்து என்னது 0 to 1. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா 2 போட்டுவீங்க, ஓகே. சப்ஸ்டியூஷன் ஆஃப் அப்பர் லிமிட் 1 into tan inverse of 1 மைனஸ் log 1 plus 1 log root 2. லோயர் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே என்ன வரும்? 0 தான் வரும். இதுக்கும் 0 தான், இதுக்கும் 0 தான். tan inverse of 0னா 0, log 1 plus 0னா வெறும் 1 வரும், log 1னா 0. ஸோ இங்கே பாருங்கள் 2 போட்டுங்க, ஓகே. tan inverse of 1னா pi by 4 மைனஸ் இந்த ரூட் 2 வந்து 2 போகிற ஆஃப்னு போட்டு ஆஃப் ஃப்ரண்ட்டில் வந்து ஆஃப் log 2 2 into pi by 4னா pi by 2
2 into minus 1 by 2 na minus what? Log 2. Understand or not? So அப்போ என்ன வருது? pi by 2 minus log 2. Are you clear? இப்போ இன்னும் சொல்ல போனா என்னப்பா சொல்வீங்க? pi by 2 log 2 இங்கே பேஸ் வந்து e போடுங்க. நேச்சுரல் ஆகிறத பொறுத்த வரைக்கும் calculusல e தான் போடணும். So hence the problem is what? Proved. So we will see on next class.